இருந்தனர். அவர்களில் பலர் இருந்தனர். முஃபாசா மற்றும் டாக்கா இருவர் மட்டுமே இருந்தனர். அதனால ஓடி போகணும் டாக்கா. அவர்களின் உரையாடலின் போது வெள்ளை சிங்கங்களும் அவர்களிடம் வந்து நமது நவாபை கொன்றது யார்? அவர்களை பார்த்த முஃபாசா பயமில்லாமல் சொன்னான், நான் தான் அவனை கொன்றேன். ஆனால் அவர்கள் தக்கா வாசனை வீசியதால் முஃபாசாவின் வார்த்தைகளை நம்பவில்லை. டக்காவின் காயங்களில் இருந்து அரச இரத்தத்தின் நறுமணம் வீசியது. தக்கா தங்கள் நவாபை கொன்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினர். முஃபாசாவும் தக்காவை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாலும் அது என் தவறு. ஆனால் அவர்கள் இப்போது தக்காவை பின்தொடர்ந்தனர். இப்படியே முஃபாசாவுடன் ஓடிப்போய் டாக்கா மலையின் கடைசி விளிம்பை அடைந்தான். அதன் அடியில் தண்ணீர் மட்டுமே இருந்தது. வெள்ளை சிங்கங்கள் அவரை பிடிக்கும் முன் டக்கா முஃபாசாவுடன் தண்ணீரில் குதித்தார். நீரின் ஓட்டம் அவர்களை ஒரு வயலுக்கு கொண்டு சென்றது. இப்போது தக்காவும் முஃபாசாவும் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தனர். ஆனால் இரவில் அவர்கள் மிகவும் பசியுடன் இருந்தனர். உணவை தேடிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்கள் காடுகளில் இருந்து யாரோ வாசனை தங்களை போன்ற சிங்கம் என்று நினைத்து